கர்த்தருக்குள் பரிசுத்தமான திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஊழியத்திலே ஜெபத்திலும் நல்ல கருத்துக்களையும் சொல்லி ஊக்குவிக்கிற அன்பான நண்பர்களே, இந்த அருமையான நேரத்திலே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த சத்திய வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த ஈடு இணையற்ற தேவனின் நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆண்டவர் இல்லா ஆலயம். ஆண்டவன் இல்லா ஆலயம் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். நாங்கள் சபையாக ஒரு 24 பேர் சில நாட்களுக்கு முன்பதாக கிரீஸ் நாட்டுக்கு சென்றிருந்தோம். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கா பட்டணத்திலே, பிலிப்பு பட்டணத்திலே, கொரிந்து பட்டணத்திலே, அத்தேனியா பட்டணத்திலே, பெரேயா பட்டணத்திலே செய்த ஊழியங்களை எல்லாம் பார்த்து வர வேண்டும். அவர் எங்கெங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தார் என்றெல்லாம் கவனிக்கத்தக்கதாக சென்றோம். அப்பொழுது ஒரு 2 நாள் அந்த கிரேக்க நாட்டினுடைய தலைநகரமாகிய அத்தனே அல்லது ஏத்தன்ஸ் பட்டணத்திலே இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெல்லாம் அந்த பட்டணத்திலே சென்று ஊழியங்களை செய்தாரோ, ஞானிகளை சந்தித்தாரோ, தத்துவ அறிஞர்களை சந்தித்தாரோ, மேடையிலே அவர் பேசினாரோ, அந்த சந்தை வெளியிலே அவர் பேசினாரோ, அந்த இடங்களெல்லாம் பார்த்து வரும்படியாக அந்த 2 நாட்களை அந்த பட்டணத்திலே செலவழித்தோம். அங்கே அக்ரோபோலிஸ் என்று ஒரு மலையின் மேலே ஒரு ஆலயம் இருக்கிறது, கோயில் ஒன்று இருக்கிறது. அத்தனையா என்கிற ஒரு பெண் கடவுளுக்கு, ஒரு தேவதைக்கு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். அக்ரோபோலிஸ் என்றால் மலையில் வசிக்கக்கூடிய மக்கள், மலை மக்கள் என்று அங்கே அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள். பிரம்மாண்டமான தூண்கள் கொண்ட, இன்றைக்கும் அது ஒருவேளை 2500 வருஷத்திற்கு முன்பதாக கட்டப்பட்ட அந்த கோயிலாக இருந்தாலும் இன்றும் நாம் புருவத்தை உயர்த்தி பார்க்கும்படியாக பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக இருக்கிறது. அதிலே அந்த தேவதையினுடைய சிலை இருந்தது. அந்த அத்தேனையா, அந்த தேவதையினுடைய பெயரைத்தான் ஏத்தென்ஸ் என்று வைத்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே. அப்பொழுது அங்கு ஒரே ஒரு சிலை தான் அங்கு இருந்தது. பெரிய தெய்வம், மூத்த தெய்வம் என்று அந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்தார்கள். அதற்கு ஒரு சிலையையும் செய்து அதனுடைய முகப்பிலே அல்லது நுழைந்த உடனே நேரடியாக பார்க்கத்தக்கதாக அந்த சிலை வைத்தார்கள். அதனுடைய அந்த சிலையை எப்படி செய்தார்கள் என்றால், 1400 கிலோகிராம் எடையுள்ள தங்கத்தால் அந்த சிலையை செய்திருக்கிறார்கள். ஒரு கிராம் இப்பெல்லாம் வாங்குறதே ஒரு பெருசு. ஆனா அந்த சிலையை எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், 1400 கிலோ தங்கத்தை கொண்டு அந்த சிலையை செய்து வைத்திருக்கிறார்கள். பிறகு ரோம அரசு வந்தவுடனே ஓய்வு நாளை மாற்றின கான்ஸ்டன்டைன் அந்த சிலையை கான்ஸ்டான்டினோபிளுக்கு அல்லது துருக்கிக்கு அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அப்பொழுது நான் இங்கு இருந்து அந்த 24 விசுவாசிகளோடு, போதகர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கேட்ட கேள்வி, 1400 கிலோ எடையுள்ள தங்கத்தால் செய்த இந்த சிலையை ஏன் செய்தார்கள்? அவர்கள் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல வருகிறார்கள்? ஒரு மரத்திலே அழகான ஒரு சிற்பம் செய்து வைத்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு தங்கம் எடை கொண்ட ஒரு சிலையை செய்து இந்த உலகத்திற்கு தன்னுடைய தெய்வத்தை குறித்து என்ன சொல்ல வருகிறார்கள்? உலகமே இன்றும், அது ஒரு ஏறக்குறைய 2500 வருஷம் கடந்து போன பிற்பாடும் இன்றும் அந்த சிலையை குறித்து, அந்த கோயிலை குறித்து பேசுகிறார்கள் என்றால் என்ன பிரம்மாண்டம் அல்லது முக்கியமான செய்தி இந்த உலகத்திற்கு அவர் சொல்லுகிறார். சரி, அது அப்படி இருக்கட்டும். வேதத்திற்கு வரும்பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திற்கு நான் வருகிறேன். சாலமோன் அதற்கு முன்பதாகவே எருசலேமிலே ஒரு ஆலயத்தை கட்டினார். இது வெறும் 1400 கிலோ எடையுள்ள தங்கத்தால் செய்தது. ஆனால் சாலமோன் கட்டின எருசலேம் ஆலயம் இருக்கிறது அல்லவா, அதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் அவர் ஒரு உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டார். என்ன? எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும்
பெரியவர். ஆகையால் நான் கட்டப் போகிற ஆலயம் பெரிதா இருக்கும். ஒரு சாதாரண ஆலயம் அல்ல. நீங்கள் போகிற ஆலயம் எவ்வளவு பெருசு இருக்கிறது? வாடகைக்கு ஆலயத்தை வைத்து தேவனை தொழுது கொள்கிறீர்களா? அல்லது ஒரு சிறிய குடிசையில் ஒரு 10 பேர் 20 பேர் என்று சேர்ந்து ஆலயத்திலே தேவனை தொழுது கொண்டு வருகிறீர்களா? அல்லது ஒரு இடத்தை வாங்கி அதிலே ஒரு ஆலயத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டு வருகிறீர்களா? உங்களுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? ஆனால் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக அவர் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய வைராக்கியமான ஒரு உடன்படிக்கை, வாக்குறுதி என்னவென்றால், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதா இருக்கும். அப்போ அந்த கிரேக்கர்கள் ஆனாலும் சரிதான், இஸ்ரவேலர்கள் ஆனாலும் சரிதான், சாலமோன் ஆனாலும் சரிதான், இந்த தேவாலயத்தை கட்டும் பொழுது இந்த உலகத்திற்கு அவர்கள் கூறுகிற செய்தி என்ன? என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லமை உள்ளவர், என் தேவன் பரிசுத்தர், என் தேவன் உலகத்தை காப்பவர். சரி, இந்த சாலமோன் எப்படி இந்த ஆலயத்தை கட்டினார்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். காரணம் என்னவென்றால், அங்கே அத்தனியா தேவதைக்கு 1400 கிலோ தங்கம் தான் செலவழித்தார்கள். ஆனால் சாலமோன் செலவழித்தது என்ன தெரியுமா? ஒரு சிலை கூட அல்ல, ஒரு ஆலயம் கட்டுவதற்கு. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். இதோ, என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும், எவ்வளவு? 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும். போதும், இன்னும் இதை நம்ம கனெக்ட் பண்றதே பெருசா இருக்கும், இன்னும் அதிகமா இருக்குது. இந்த 1,00,000 தாலந்து பொன் அப்படின்னா எவ்வளவு? எத்தனை கிலோனா, 1 கிலோ, அதாவது ஒரு தாலந்து 34 கிலோவா. ஒரு தாலந்து என்ற ஒரு நிறை எவ்வளவுன்னு சொன்னா, நம்ம இப்ப பயன்படுத்துகிற 34 கிலோ அப்படின்னு சொன்னா, 1,00,000 பொன் அப்படின்னு சொன்னா 34,00,000 கிலோ தங்கம். 34,00,000 கிலோ தங்கம். நல்லா கவனிச்சீங்க, அது வெறும் 1400 கிலோ தான், வெறும் 1400 தான். ஆனால் சாலமோன் கட்டின வெறும் தேவாலயத்திற்கு செலவழிக்கப்பட்ட தங்கம் என்ன அப்படின்னு சொன்னா, 34,00,000 கிலோ தங்கம். ஒரு கிராம் இன்னைக்கு சொன்னா எவ்வளவு இது இருக்குது அப்படின்னு சொன்னா 34 லட்சம். சரி, வெள்ளியை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10,00,000 தாலந்து, மறுபடியும் அதே 34 கிலோ ஒரு தாலந்து அப்படின்னு சொன்னா 3,40,00,000 கிலோ வெள்ளி. அப்போ இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை, இன்னும் நான் சொல்ல போனா 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலம் மாத்திரம் 20,400 கிலோ தங்கம். வெறும் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம், வெறும் மகா பரிசுத்த ஸ்தலம் மாத்திரம் 20,400 கிலோ தங்கம். அந்த வசனத்தை பொறுத்தவரையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த அளவுக்கு பெரிய தேவாலயம், பெரிய சிலை, தங்கத்தால் உருவாக்கின எருசலேம் தேவாலயம், வெள்ளியால் கட்டப்பட்ட தேவாலயம். ஏன்? என்ன சொல்ல வருகிறார்கள்? இந்த உலகத்திற்கு தங்களுடைய தேவனை குறித்து என்ன சொல்ல வருகிறார்கள்? இப்படி தேவாலயத்தை கட்டின சாலமன் இறுதியில என்ன சொன்னார் தெரியுங்களா? 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 5-6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப் போகிற ஆலயம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி 34,00,000 தங்கம் செலவழித்தார். 3,40,00,000 வெள்ளி செலவழித்தார். மகா பரிசுத்த ஸ்தலத்தை மாத்திரம் 20,400 கிலோ தங்கத்தை செலவழித்தார். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தங்கத்தால் வடிவமைத்த வெள்ளியால் செய்யப்பட்ட தேவாலயத்தை செய்த அவர் கூறுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, 6வது வசனம், வானங்களும்
வானாதிவானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க, ஆங்கிலத்துல cannot contain இருக்கும், கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேற முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் ஏமாத்திரம். ஒரு தூபம் காட்டுகிறதற்கு மாத்திரம் தான் இவ்வளவு பெரிய ஆலயம். நல்லா கவனிச்சுக்கோங்க, சாதாரண கிடையாது. ஆண்டவரை கொண்டு வந்து இந்த ஏத்தேன்ஸ் நகர்ல அந்த அத்தனையா சிலையை கொண்டு வந்து வச்சாங்கல்ல, அது மாதிரி கடவுளை கொண்டு வந்து வைக்கிறது மாதிரி இல்ல. சாலமோன் பேசுகிறத மாத்திரம் பார்த்தா தூபம் காட்டுகிறதற்காக இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயம். ஏன், என்ன சொல்ல வருகிறார்? சரி, இதைத்தான் ஸ்தேவான் சொல்லுகிறார். பாருங்களேன், ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் அவர் பேசும்பொழுது 48வது வசனத்துல, சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இரார். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவன் இல்லா ஆலயம். ஆமா, உண்மைதான். ஸ்தேவான் சொல்றாரு, உண்மைதான். சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டினாரு. ஆனாலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசமாய் இரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? ஸ்தேவான் கேட்கிறாரு. நல்ல ஆலயம்தான், பிரம்மாண்டமான ஆலயம்தான், தங்கத்தினால் வடிவமைக்கப்பட்ட ஆலயம்தான், வெள்ளியால் உருக்கி செய்யப்பட்ட ஆலயம்தான். ஆனால் ஆண்டவர் அங்க இருக்கிறாரா? இல்லை. அது தூபம் காட்டுகிறதற்கே ஒளிய நான் ஒரு ஆலயத்தையும் நான் செய்ய முடியல என்று சாலமோனே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆலயத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 24வது வசனத்தில் அவர் சொல்லுகிறது, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அதனாலதான் தலைப்பு என்னன்னா, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் கட்டினாலும் தேவன் அதிலே வாசமாய் இருக்கிறது இல்லை. அத சாலமோன் எப்படி சொல்றாருன்னா, this temple cannot contain God. அது தேவனை கொல்லக்கூடாது இருந்தது. இவர் சொல்றாரு வாசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு, பவுல் சொல்றாரு வாசம் பண்ணுகிறது இல்லை அப்படின்னு சொன்னா, தேவன் வாசமா இருப்பதற்கு ஒரு ஆலயம் என்ன? அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய தேவன் மற்ற தேவர்களை காட்டிலும் பெரியவர். அதனால தங்கமா இந்தா, வெள்ளியா இந்தா, வெண்கலமா இந்தா, யானை தந்தாங்களா இந்தா, கேதுரு மரங்களா இந்தா, கொட்டி குவித்தார்கள். ஏன் சாலமோன் மோசே ஆலயத்தை கட்டும் பொழுது கூட போதும் இனி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு தங்கத்தை கொண்டு வந்தாங்க, காதணிகளை தூக்கி போட்டாங்க, கையில இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டாங்க, எங்கெங்கெல்லாம் தங்கம் அவங்க வச்சிருந்தாங்களோ எல்லாரும் கொண்டு கொட்டினாங்க. மோசே சொன்னாரு, போதும் 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 போதும். என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுடைய தேவன், நாங்கள் தொழுகை செய்கிற தேவன், ஆராதிக்கிற தேவன், ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவன், சீக்கிரத்தில் வரப்போகிற தேவன், எங்களை சகல நாட்களிலும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு நித்திய காலமாய் வைப்பதற்காக வந்து அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிற தேவன், அந்த தேவன் பெரியவர். அப்போ அவர் வாசமாய் இருப்பதற்கு ஒரு ஆலயம். இந்த சாலமோன் எதற்கு கட்டினார்னா, தூபம் காட்டுறதுக்கு. அவ்வளவுதான். இவ்வளவு தங்கம், அதுக்கு என்ன சொல்றாருன்னா, தூபம் காட்டுறதுக்கே இவ்வளவு பெரிய ஆலயத்தை நான் கட்டினா, தேவன் வாசமா இருப்பதற்கு நான் எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுவேன், எவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டலாம், எப்பேற்பட்ட பரிசுத்தமான ஸ்தலத்தை நம்ம கட்டலாம். இதைத்தான் பவுல் சொல்றாரு, இந்த ஆலயமெல்லாம் தேவன் வாசமா இருப்பதல்ல, ஆண்டவன் இல்லா ஆலயம் இவைகள் எல்லாம். ஆனால் ஆண்டவர் உள்ள, ஆண்டவர் வசிக்கிற, ஆண்டவர் குடியிருக்கிற ஒரு ஆலயம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். ஆரம்பமே ரொம்ப அற்புதமா இருக்குது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். தங்கத்தை கொட்டணும்னு அவசியம் இல்ல, வெள்ளிய குடங்குடமா கொட்டணும்னு அவசியம் கிடையாது, வெண்கலத்தை கொட்டணும்னு அவசியம் இல்ல, யானை தந்தங்களை கொட்டணும்னு அவசியம் இல்ல, கேதுரு மரங்களை சந்தன மரங்களை கொட்டணும்னு அவசியம் கிடையாது. நானே, நீங்களே
அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி கேட்கிறாரு, எருசலேமிலே ஒரு ஆலயம் இருக்கிறது, அது ஆண்டவன் இல்லா ஆலயம். ஏதேன்ஸிலே ஒரு ஆலயம் இருக்கிறது, அது இல்லாத ஆண்டவன் இல்லாத ஆலயமாக இருக்கிறது. இன்றைக்கு ஏராளமான தெருவுக்கு தெரு சபைகள் இருக்கிறது, அவைகள் எல்லாம் ஆண்டவன் இல்லா ஆலயம். ஆனால் ஒரே ஒரு ஆலயத்தில் தான் ஆண்டவர் விரும்பி வருகிறார். அந்த ஆலயம் யார் என்றால் நீங்களே அந்த ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? அடுத்த வசனம் தான் ரொம்ப பிரம்மாண்டமான வசனம். என்னன்னா, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அதாவது ஒருவன் தன்னையே கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஆங்கிலத்தில் the temple of God is sacred அப்படின்னு இருக்கும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் எருசலேமில் கட்டப்பட்ட ஆலயத்தை காட்டிலும் மதிப்பு உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், வல்லமை உள்ளவர்கள். உங்களை தொட்டால் தேவனுடைய கண்மணியை தொட்டது போல அர்த்தம். உங்களை தொடுகிறவன் உங்களை தொடுவதற்கு முன்பதாக எல்லாம் வல்ல ஆண்டவர், சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவரை தொட்டதற்கு சமமாக இருக்கும். ஆகவே நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் இந்த தேவாலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இவைகளை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அப்பேற்பட்ட எருசலேமிலே இனி நான் வாசமா இருப்பது இல்லை என்று சொன்ன தேவன், எவ்வளவு பெரிய பெரிய ஆலயங்கள் இன்று உலகத்தில் இருக்கிறது, அவைகள் எல்லாவற்றிலும் நான் வாசமா இருக்க போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் வாசமா இருக்க பிரியப்படுகிறார். வெளிப்படுத்தல கூட அவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், தயவுசெய்து நீங்க அந்த ஆலயத்தை திறந்தீங்கன்னா நான் உங்களிடத்தில் வந்து உங்களிடத்தில் வாசமாய் இருப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பரிசுத்தமானவர்கள். நீங்கள் பலவீனர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை தருகிறவர், வரங்களை கொடுப்பவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். கிழக்கிலே நீங்கள் அவரை தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வடக்கிலே நீங்கள் தேட வேண்டும் அவசியம் இல்லை, தெற்கிலே அவரை தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மேற்கிலே அவரை தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, முன்னால் அவரை தேட வேண்டும் அவசியம் இல்லை, பின்னால் அவரை தேட வேண்டும் அவசியம் இல்லை. உள்ளே பாருங்கள், அவர் இருப்பார். அதத்தான் ஒருத்தர் சொல்றான், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞானத்தங்கமே என்று பாடி வைத்தான் பட்டினத்தான். ஆண்டவர் இருக்கிறாரா என்று பல இடங்களிலே 8 திசையெங்கும் மனிதன் போய் சுற்றி திரிகிறார், ஆனால் தனக்குள்ளாக அவர் வாசமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறான். அப்போ இவ்வளவு தங்கத்தை கொட்டி வெள்ளியை கொட்டி எல்லாத்தையும் கொட்டி கட்டுகிறதற்கு காரணம் என்ன? எங்கள் தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். அப்படிப்பட்ட பெரிய தேவன் அந்த ஆலயங்களில் குடியிராமல் உங்களுக்குள் குடியிருக்கிறார். அப்படியானால் ஒருவேளை உங்களை நீங்கள் கெடுத்துக் கொண்டால் தேவன் கெடுப்பார். அப்போ ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி என்றால், என்னை கெடுக்கும் 3 காரியங்கள் என்ன? இந்த ஆலயத்தை கெடுக்கும் 3 காரியங்கள் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் இந்த தேவாலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று. அப்படியானால் இந்த சரீரத்தை, இந்த உள்ளத்தை, இந்த எண்ணத்தை கெடுக்கும் 3 காரணங்கள் என்ன? அதை ரத்தின சுருக்கமாக பார்ப்பதற்கு முன்பதாக தலைவணிக்கு பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, எங்களோடு நீர் பேசும். முக்கியமான 3 காரியங்களை நாங்கள் கவனிக்க போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அபியாசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். முதலாவது, இந்த சரீரத்தை கெடுக்கும் முதல் காரணி என்னவென்றால் கவலை. கவலை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கெடுக்கும். உள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை, ஆனந்தத்தை கொல்லும். அவனுடைய முக மலர்ச்சியை கெடுக்கும். அவனுடைய சிந்தனையை தூங்க வைக்கும். சுறுசுறுப்பாக இயங்கும் அவனுடைய சரீரத்தை ஸ்தம்பித்து போக வைக்கும் இந்த கவலை.
எனக்கு பிரியமானவர்களே, வேதத்திலும் சரிதான், வேறு எந்த இதிகாசங்களிலும் சரிதான், தத்துவ புத்தகங்களிலும் சரிதான், தத்துவ ஞானிகளின் வாய்களிலும் இருந்து சரிதான், ஏதாவது ஒரு மனிதன், ஒரு புத்தகம் கவலைப்படுகிறதினால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பிரயோஜனம் என்ன என்று பட்டியலிட்ட கதையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? கவலைப்படுகிறதினால் நஷ்டமே ஒழிய லாபம் இல்லை. அதை மத்தேயு 6வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை மண்ட சராசரத்தையும் படைத்தவர், ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய கைகளினால் உண்டாக்கினவர், ஜீவ சுவாசத்தை ஊதினவர். அவர் சொல்லுகிறார், கவலைப்படுகிறதினாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஆனால் கவலைப்படுகிறதினால் நீங்களும் சரிதான், நானும் சரிதான், எதையும் சாதிக்க போவது இல்லவே இல்லை. கவலைப்படுகிறது தற்கொலைக்கு சமானம். கவலைப்படுகிறது உங்களுடைய ஆலயத்தை நீங்களே கெடுத்துக் கொள்கிறதற்கு சமம். நீங்கள் கவலைப்படுகிறதுனால் உங்களுக்குள் நிம்மதியையும் சமாதானத்தையும் நல்ல வழிகளையும் கொடுக்கிற தேவனை காயப்படுத்துவதற்கு சமானம். குடும்ப பிரச்சனைகளா? பொருளாதார பிரச்சனைகளின் ஊடாய் போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஏதாவது ஒரு வகையிலே சபையிலோ வேலைகளிலோ அவமானப்பட்டு கலங்கி நிற்கிறீர்களா? கவலைப்படுவது அதற்கான வழி அல்ல. கவலைப்பட்டு கலங்கி நிற்பது அதற்கான வழி அல்ல, தீர்வு அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனம் நம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம். அது சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒரு காரியத்தை கூட, எத்தனையோ பேர் நான் ஆஸ்பத்திரியில, மருத்துவமனையில் அல்லது வைத்தியசாலையில போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கும் சில பேருக்கு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது. இந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே போய் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஆனால் சுகவீனம் ஆளை உருக்குகிறது. ஆனால் அதற்காக படுகிற கவலை மருந்து அல்ல. அதனாலதான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. உங்களை அவமானப்படுத்துறாங்களா? கூட பிறந்தவங்களே உங்களை அவமானப்படுத்துறாங்களா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நம்ம இணையா பிரியாமல் இருப்போம் அப்படின்ட்டு கைபிடிச்சவர் கூட உங்களை அவமானப்படுத்துகிறார்களா? வார்த்தையால் வதக்குகிறார்களா? கவலைப்படாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், வல்லமையுள்ளவர், எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். உங்களுடைய கண்ணீர் கதை அவருக்கு தெரியாதா? நீங்கள் எதற்காக கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது அவருக்கு புரியாதா? நீங்க எதற்காக வேதனையோடு மற்றவரிடத்தில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு தனியாக போய் ஒரு பெஞ்சிலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? யாராவது வந்துவிட்டால் ஏதோ எல்லாம் சரியாக இருப்பது போல கண்களை துடைத்துக் கொண்டு சிரிக்கிறீர்களே, அந்த போலி சிரிப்பின் கதை அவருக்கு தெரியாதா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது, கவலைப்படுகிறதினால் அப்பொழுது என்ற வார்த்தை இல்ல, கவலைப்படக்கூடாது. அப்பொழுதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும், சரிப்படுத்தும். இரண்டாவது, ஒன்று கவலை, இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா பயம். பயம், கவலை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை உருக்கி 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 உயிரோடு இருக்கும் பொழுதே அது ஒரு மனுஷனை கொலை செய்கிறதோ, அதே போல பயமும் ஒரு மனிதனை உருக்கி உருக்கி ஆண்டவர் இருக்கிறார் என்று தெரிகிறது, சர்வ வல்லமையுள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தெரிகிறது. எல் ஷடாய் தேவன், யெகோவா தேவன், எலோஹிம் தேவன், யாவே தேவன், இயேசு கிறிஸ்து என்று எல்லா நாமத்திற்கு மேலான தேவன் இருக்கிறார் என்று தெரிகிறது. ஆனாலும் கவலை ஒரு பக்கம், பயம் இன்னொரு பக்கம். இது ரெண்டு சேர்ந்து மனுஷனை உருக்கிறதா, அனுதினமும் கொள்ளுகிறது. வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ட்வின் டவர், அமெரிக்காவிலே ட்வின் டவர் இடிந்தது. 5500 பேருக்கு மேலே மரித்தார்கள். ஆனால் அதில் இடிபாடுகளில் செத்தவர்களை காட்டிலும் பயத்தில் செத்தவர்கள் அதிகம் என்று கணக்கு இட்டிருக்கிறார்கள். அந்த 2 கட்டடம் இடிந்து விழுந்தது. கணக்குக்கு 5500 பேர். ஆனால் கட்டடத்திற்குள் சிக்கி மரித்தவர்கள் எத்தனை என்றால் கொஞ்சம் பேர் தான். ஆனால் அதைவிட அதிகமான பேர் எப்படி இறந்து போனார்கள் என்றால் பயத்தில். எனக்கு பிரியமானவர்களே, சுகவீனத்தில்
மரித்தவர்களை காட்டிலும் அதனால் பயத்தினால் மரித்தவர்கள் அதிகம். எவ்வளவு மாத்திர மருந்துகள் இருந்தாலும் அந்த நோயை குறித்தான கவலை, அந்த நோயை குறித்தான பயம், எத்தனை ஜெபம் செஞ்சாலும், எத்தனை பாஸ்டர் வந்து ஆலோசனை கூறினாலும் அந்த கணவன் மனைவி இடையிலே இருக்கக்கூடிய கசப்பு மாறாமல் இருப்பதற்கான காரணம் சந்தேகம், பயம், கவலை. சரி, தூக்கி எறிஞ்சு வா பேசலாம் அப்படின்னு சொன்னா முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த நடுக்கம், அவநம்பிக்கை, அவிசுவாசம். இந்த உடலை கெடுக்கக்கூடிய, இந்த அற்புதமான பரிசுத்த ஆலயத்தை கெடுக்கக்கூடிய, பல இடங்களிலே பிரம்மாண்டமான ஆலயங்களிலே நான் வசிக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்து நமக்குள் வாசம் செய்கிற தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, கவலைப்படுகிறதுனால் எவன் இந்த ஆலயத்திலே ஒரு இன்ச்சு கூட்டுவான்? பயப்படுகிறதுனால என்ன? நான் பயமுள்ள ஆவியை தரல அப்படின்றாரு. அப்படின்னா இந்த பயமுள்ள ஆவியை யார் தரா? சாத்தானை தவிர யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9, 10வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் தேடி வரும் பொழுது, ஆண்டவரே நான் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால நிர்வாணமா இருக்கிறேன் என்று பயந்து, இந்த பயத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா சாத்தான். இன்றையிலிருந்து, இந்த சத்தியத்தை கேட்டதிலிருந்து, என்னுடைய தேவன் பெரியவர் என்ற தீர்மானம் உள்ளத்திலே வந்த பொழுது, எனக்குள் தேவன் வாசமாய் இருக்கிறார் என்ற தீர்மானத்தை எடுத்த பிற்பாடு, உணர்வு அடைந்த பிறகு, அறிவு அடைந்த பிறகு, என் வாழ்க்கையில் நான் வைத்துக் கொள்ளக்கூடிய முதல் காரணம் என்னன்னு சொன்னா, நான் எவ்வளவு கஷ்டம் வேதனைப்பட்டாலும் கவலை இனி படக்கூடாது. ஆண்டவருக்குள் தைரியமாய் இருக்க வேண்டும், ஜபத்தில் இருக்க வேண்டும், உபவாசத்தில் இருக்க வேண்டும். அவரால் என்று ரட்சிப்பு எனக்கு வேற எதிலிருந்தும் இல்லை. ரெண்டாவது என்ன தீர்மானம் எடுக்கணும்? இனி நான் பயப்பட போறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பயம் சாத்தான் கொடுக்கிறது. ஆண்டவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு. அதனால ஏசாயா 41வது அதிகாரத்துல 9, 10வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன், நீ பயப்படாதே. உன்னை அழைத்து வந்த தேவன், தன் பெயரை உங்களுக்கு சூட்டின தேவன், உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட இந்த தேவன், உங்களை வெறுக்காத தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கவலைப்படலாமா? பயப்படலாமா? ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், நீங்களே அந்த ஆலயம். அப்ப அந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடிய முதல் காரணி என்னன்னு சொன்னா கவலை. எப்பொழுதெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்களோ, நான் கவலைப்படுறேனோ, ஒரு நிமிஷம், ஓ இந்த கவலைப்படுறதுனால தேவனுடைய ஆலயத்தை நான் கெடுக்கிறேன், எனக்கே நான் தற்கொலை செய்து கொள்ளுகிறேன், எனக்குள் வாசமாய் இருக்கிற தேவனை நான் துரத்தி அடிக்கிறேன் அவிசுவாசத்தினால், அவநம்பிக்கையினால். அதேதான், நான் பயப்படும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நான் மறந்து விடுகிறேன். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, விசுவாசம் இருக்கும் பொழுது அவர் உண்டு என்றும் அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டுமா? அவர் உண்டு என்று விசுவாசித்தால் ஏன் பயம், ஏன் அவிசுவாசம், ஏன் சந்தேகம், ஏன் நடுக்கம், ஏன் திகைப்பு, ஏன் கலக்கம்? தாவீது பக்தன் பாடுறார், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவரே உனக்கு ஆறுதலும், அவரே உனக்கு நம்பிக்கையும், அவரே உனக்கு கேடகமாய் இருக்கிறார். மூன்றாவது, இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடிய மூன்றாவது காரணி என்னன்னா, முதலாவது கவலை, இரண்டாவது பயம், மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா உணவு. இந்த சரீரத்தை கெடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா உணவு. உணவு. சர்க்கரையா, ஐயோப்பா, பிளட் பிரஷரா, அடாடாடா, கொலஸ்ட்ராலா, அடேங்கப்பா, எல்லாம் இருக்குது. இதுக்கு மேல முட்டி வலி, தலைவலி, முதுகு வலி, கால் வலி, கொஞ்சம் அவ்வளவு தூரம் நடந்துட்டாலே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. கொஞ்சம் வேகமா வாங்க அப்படின்னு சொன்னா
அவங்க பொறுப்பா இதெல்லாம் கொண்டு வந்து வச்சது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் எப்படிப்பட்ட உணவை தேர்ந்தெடுத்து உண்ணுகிறோம் என்பதற்கு அது காரணம். அதை அப்போஸ்தலனாகிய யோவான் 3வது நிருபத்துல 2வது வசனத்துல சொல்றாரு என்னன்னா, பிரியமானவனே, உன் வாழ்வு உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஐ பெக் யூ அப்படின்னு ஆங்கிலத்தில் அவர் சொல்றார். ஐ பெக் யூ. எனக்கு பிரியமானவர்களே, உடலை பாதுகாப்பது ஒரு ஆரோக்கிய பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பொறுப்பு. It is a responsibility to keep the temple holy by our diet. அதனால தான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, நீ புசித்தாலும் நீ குடித்தாலும் நீ எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்ய. ஏன் அப்படின்னா, ஏதோ சாப்பாடு சாப்பிடுறது மாத்திரம் இல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பொறுப்பு. எனக்கு பிரியமானவர்களே, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். கவலை இந்த ஆலயத்தை கெடுக்கும், பயம் இந்த ஆலயத்தை கெடுக்கும், உணவு பழக்கம் இந்த ஆலயத்தை கெடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு நான் தெருவில் நடக்கும் பொழுது, சமுதாயத்தில் நடக்கும் பொழுது, ஆலயத்திற்குள் வரும் பொழுது, என்னுடைய வேலை இடத்திற்கு நான் போகும் பொழுது, நான் என் தேவனை குறித்து எப்படி நான் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறேன். என் தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். அப்படி பெரியவராய் இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும்? எனக்கு மருத்துவராக இருக்கும் பொழுது ஏன் உணவினால் என்னை நானே கெடுத்துக் கொள்ள வேண்டும்? அந்த ஏதேன்ஸ் போயிருக்கும் பொழுது என்னை பிரசங்கம் செய்ய சொன்னார்கள். அந்த பிரசங்கம் செய்து முடித்த உடனே ஒரு சகோதரி கையை உயர்த்தினார்கள். பாஸ்டர், நான் ஒரு சாட்சி சொல்லணும் உங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு. அனுமதி வழங்கப்பட்டது. அப்ப அவங்க சொன்னாங்க, என்னுடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நான் ஒரு சாட்சியா சொல்றேன் அப்படின்ட்டு. அந்த சாட்சியை நான் உங்களுக்கு முடிவாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த அம்மாவுக்கு 18 லட்சம் ரூபாய் கடன், இந்திய பணத்துக்கு, இங்கிலாந்து பணத்துக்கு 18,000 பவுண்ட்ஸ். ஊர்ல இந்தியாவுக்கு 18 லட்சம் ரூபாய் கடன். திங்கக்கிழமை அவங்க கட்டி ஆகணும், இல்லாட்டினா வீடு எல்லாமே ஜப்சி செஞ்சிருவாங்க. திங்கக்கிழமை கட்டி ஆகணும். அது கட்டல அப்படின்னு சொன்னா பெரிய அவமானம். 11 மணிக்கு ஆபீஸ்ல அவங்க வந்து நிக்கணும். இப்ப வந்து புதன்கிழமை, இது வரைக்கும் எப்பயோ கடிதம் வந்துருச்சு அவங்களுக்கு, இன்னைக்கு கட்டிடணும்ட்டு. ஆனா அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப புதன்கிழமை வந்தோடனே அதிக பயம் வந்துருச்சு, அதிக நடுக்கம் வந்துருச்சு. ஐயோ, வீட்டை விட்டு நம்மளை வெளியே போய் சொல்லிடுவாங்களா, வீடை எடுத்துருவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயம் வந்துருச்சு. அப்போ எல்லாத்தையும் கேட்கறாங்க, கடன் கொடுங்க, எத்தனை வட்டினாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன், தயவுசெய்து கொடுங்க. ஒரு பெண், நம்ம ஊர்ல சொல்லுவாங்களோ, ஒரு பொம்பளை போய் கை நீட்டலாமா அப்படின்ட்டு நீட்டுறாங்க. கொஞ்சம் தயவுசெய்து கொடுங்க அப்படின்ட்டு. ஒரு 1000 ஒரு 18 பேர் கொஞ்சம் சேர்ந்து கொடுத்தா கூட பரவாயில்லையே, கட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 1000 கூட கேட்கறாங்க. அதை தர்றதுக்கு யார் இருக்கா? என்னங்க இப்ப வந்து கேட்குறீங்களே, காசு இல்லைங்களே, எல்லா இடத்துலையும் இல்லை. சரி, சனிக்கிழமை வந்தா சர்ச்சு மெம்பர்ஸ் கொடுப்பாங்க, சர்ச்சில் இருந்து ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமைக்காக காத்திருந்தாங்க. சனிக்கிழமை வந்துச்சு, 9:30 ஆரம்பிக்கிறது, 9 மணிக்கே போயிட்டாங்க. வரவங்கள்ட்ட எல்லாம் இது மாதிரி சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, கொஞ்சம் காசு கொடுங்க, தயவுசெய்து கொஞ்சம் காசு கொடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது, பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, என் புருஷன் என்ன நினைப்பான், இப்படி வாங்கி கடனுக்குள்ள கொண்டு வந்து வீடெல்லாம் இப்போ ஜப்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சில சமயம் விவாகரத்து கூட அவர் செஞ்சிருவாரு. சில சமயம் பிள்ளைங்க என்னை வெறுத்துருவாங்க. இப்படியெல்லாம் ஒரு தாய் இருக்கிறதா, இப்படியெல்லாம் ஒரு அஜாக்கிரதையான ஒரு பெண் இருக்கலாமா அப்படின்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது எனக்கு தயவுசெய்து கொஞ்சம் கொடுங்க. அவ்வளோ பெரிய தொகை எப்படிப்பா அப்படின்ட்டு. சனிக்கிழமை போனது, ஞாயிற்றுக்கிழமை வந்தது. பணம் கிடைக்கும் என்ற எந்த வாக்குறுதியும் இல்லை, பணம் கிடைக்கும் என்ற அடையாளமும் இல்லை. நோ எவிடன்ஸ். ஜெபம் பண்ணாங்க, அழுது ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே தயவுசெய்து இந்த ராத்திரியில என்னை எடுத்துருங்க, ஹார்ட் அட்டாக் மாதிரி கூட எடுத்துருங்க, ஏதாவது ஒரு கேன்சர் வந்து முத்திருச்சு அப்படின்னு கூட எடுத்துருங்க, தயவுசெய்து நான் வந்து காலையில அதிகாரிகள்லாம் வந்து என் வீட்டு முன்னாடி அல்லது அதிகாரிகள்லாம் வந்து கேவலமா, தயவுசெய்து வேண்டாம் ஆண்டவரே என்னை எடுத்துருங்க, தயவுசெய்து எடுத்துருங்க. ஜெபம், ராத்திரி ஜெபம். ஆண்டவர் எடுக்கல. நம்ம ஜெபம் பண்ணிட்டா எடுத்துருவாரா? சாகணும்னு சொல்லிட்டா எடுத்துருவாரா?
ஆண்டவர் எடுக்க மாட்டார். ஏன்னா நமக்கு தெரியாத 1000 வழி நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கிட்ட இருக்குது. கவலைப்படுகிறது ஒரு வழி அல்ல, பயப்படுகிறது ஒரு வழி அல்ல. ஆண்டவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். எப்பொழுதும் போல இரவு போயிற்று, பகல் வந்தது, சூரியன் உதித்தது. நான் எத்தனை கரம் போட்டு தடுத்தாலும் நேரம் நமக்காக நிற்பது இல்லை. 11 மணி ஆக போகுது. அங்க ஆபீஸ்ல போய் நிக்கணும். உடனே இவங்க சரி ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்டுவோம், என்கிட்ட காசு இல்லைங்கன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட், ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக அதில் எடுத்தா திருப்பி பார்க்குறாங்க. கண்ணை இப்படி திறந்து பார்க்குறாங்க, கண்ணாடியை போட்டு பார்க்குறாங்க. என்னது உண்மையா இல்லை என்னன்னு பார்த்தா அவங்க பேங்க்ல அன்னைக்கு ராத்திரி, அதாவது அவங்க ஜாம் பண்ணி எடுத்துருங்க எடுத்துருங்க என்னை எடுத்துருங்க என்னை கொன்றுங்கன்னு கடவுள்கிட்ட சாகரத்துக்காக கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அதே நேரத்துல சில பேர் தங்களுடைய கணக்கிலிருந்து பல பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 41 லட்சம் ரூபாய் அந்த கணக்குல வந்து நிக்குது. 41,000 பவுண்ட்ஸ். அவங்க சொல்றாங்க, என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லமையுள்ளவர். நான் 34 லட்சம் கிலோ கணக்குல நான் ஆலயத்தை கட்டணும்னு அவசியம் இல்லை. நான் 3,40,00,000 வெள்ளியை கொட்டி ஆலயத்தை கட்டணும்னு அவசியம் இல்லை. இதோ இந்த ஆலயத்தில் அவர் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் பெரியவர், அவர் எல்லா தேவர்களை காட்டிலும் மேலான தேவன். பாஸ்டர், இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏத்தென்ஸ்ல போய் பார்த்தோம். இன்னைக்கு உங்க பிரசங்கத்தை நாங்க கேட்டோம். என் ஆண்டவர் எனக்குள் ஜீவிக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா இந்த 41 லட்சம். இன்னமும் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஸ்கேன் பண்ணி எடுத்து அடையாளமா நான் வச்சிருக்கிறேன். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்த ஒரு பக்கம். 41 லட்சம், 41,000 பவுண்ட்ஸ். தேவை எவ்வளவு? வெறும் 18. ஆனால் வந்தது எவ்வளவு? 41 லட்சம். மாத்திரம் இல்ல, வந்த டெக்ஸ்ட் எல்லாம் என்னமோ ஒன்னா சேர்ந்து அனுப்புன மாதிரி எப்போ உனக்கு ரூபா கிடைக்குதோ அப்ப கொடுத்தா போவோம். ஒரு மன அழுத்தம் கிடையாது, பிரஷர் கிடையாது. உங்களுடைய தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்குள் குடும்பத்திலும் சரிதான், உள்ளத்திலும் சரிதான், எவ்வளவு கவலை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே தயவுசெய்து அவர்களுக்கு ஒரு விமோச்சனத்தை நீ தந்தரணும், விடிவு காலத்தை தந்தரணும், வழியை தந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம்.